அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த 6வது மாதத்தின் கடைசி நாளிலே தேவனுடைய கிருபைகளை தியானிக்க, தேவனுடைய வல்லமைகளை எண்ணி பார்க்க, தேவனுடைய பிரசன்னங்களை நாம் உணர இந்த அற்புதமான ஒரு நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, நன்றி எறிதல் உள்ளவர்களாயிருங்கள், தெய்வ சமாதானம் இருதயங்களை சிந்தைகளையும் அது காத்துக்கொள்ளும், சமாதானவைகளாக மாற்றும். கிறிஸ்துவின் வசனம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளிலும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக என்று உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற வேத பகுதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு அனுகூலமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க இந்த 1 மணி நேரம், எத்தனையோ மணி நேரம் நாம் எத்தனையோ விஷயங்களை குறித்து கவலைப்படுகிறோம், அதற்காக பிரயாசப்படுகிறோம், மணிக்கணக்கில் காத்திருக்கிறோம். ஆனாலும் பிரயோஜனமற்றவைகளுக்காக நாம் எத்தனையோ மணி நேரங்களை செலவு செய்கிறோம் ஆண்டவருக்காக. ஆண்டவர் அன்னைக்கு கெத்செமனே தோட்டத்தில் கேட்டது போலவே, எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? ஆனால் நாம் அவருக்காக அல்ல. நாம் நினைக்கிறோம் ஆலயத்துக்கு போவதோ, தேவனை ஆராதிப்பதோ, பாடுவதோ, பேசுவதோ அவருக்காக என்று நினைக்கிறோம். நமக்காக. நான் பேசுகின்ற வார்த்தைகள் என் வாழ்க்கையை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, என்னை வசனத்தால் நிரப்ப தேவன் கிருபை செய்கிறார். இந்த உணர்வோடு கூட இந்த நாளிலும் நம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தரை பொறுப்படுத்த ஆண்டவரே நமக்கு சொல்லிக் கொடுக்க. உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது மனுஷ வசனமா, மனுஷ சுயசித்தமா, இவர் ரொம்ப யோகியமா, இவர் பேசுற இதை நம்ம கேட்கணுமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு யோசிக்கிறோம். ஆனால் மெய்யாகவே இது தெய்வ வசனம் தான் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி நம் ஒவ்வொருவரும் தெய்வ வசனத்தை தெய்வ வசனமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்குள்ளே பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த பலனை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்குமே நல்ல தகப்பனே அப்பா, நீர் கொடுத்த இந்த காலை வேலைக்காக நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். கதிரவன் எழுகின்ற இந்த காலையிலே அப்பா உம்மை துதிக்கும்படியாக, போற்றும்படியாக, உம்மை புகழும்படியாக நாங்கள் இருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு கொடுத்த அந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த 6வது மாதத்திலே ஆண்டவரே இந்த கடைசி தேதி வரை அவன் மட்டுமா இப்படி கரம் எங்களை தாங்கி பலப்படுத்தி ஏந்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பெரியவர்களும், தாய்மார்களும், அப்பா, சிறு பிள்ளைகள், இந்த ஒவ்வொரு நாங்கள் பிளஸ் பண்றோம், ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. நாள் வார்த்தைக்குரிய அந்த வார்த்தைகள் ஆண்டவர் ஆத்துமத்துக்குரிய மன்னாவாய் புசித்து திருப்தி அடைத்தக்கதான கிருபைகளை நீர் செய்வீராக. ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உண்மையுள்ள இந்த ஜீவனுள்ள அந்த வசனங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவரை ஊடுருவி செல்லட்டும் ஐயா. தேவைகள் அனைத்தும் சந்திக்கட்டும் ஐயா. கர்த்தாவே, நாங்கள் எல்லாம் ஆண்டவர் சுயத்தை சார்ந்தல்ல, என் தேவனே அப்பா நீர் பேசும்படியா, இருதயத்தை திறந்த வண்ணத்தில் அப்பா கேட்கும்படியா என் தேவன் முழுதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லாம் ஆண்டவரை நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவரை புகழ்ந்து பாடுவது என் கடமை, என் மேல் விழுந்த கடமை. தேவனை துதித்து பாடு. ஏனென்றால் அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். இந்த உலகத்துல யாருமே எனக்கு அதிகமான நன்மைகளை செய்தது கிடையாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செய்யறாங்க, ஏதாவது திருப்பி செய்வாங்க அப்படின்னு. ஆனால் நம் தேவன் ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்க முடியாமல் அகாவே என்கிற எதிர்பார்ப்பில்லாத அன்பை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-18 இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, முந்தி 19ஆம் வசனம் சொல்லுது இல்லையா, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு இந்த நாளிலும் நெருக்கி எவுகிறதுனாலே அன்பிலே நிறைந்தவர்களாக ஒரு பாடலை நாம் பாடி தேவநாமத்தை மையப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் பாத்திரனே. நன்றி சொல்வதற்கு ஒரே பாத்திரம் அவர்தான், அவருக்குத்தான் துதி. எவ்வளவு நேர்த்தியா இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து புதியதொரு நாளை நாம் காண கிருபை செய்த தேவனுக்கு நன்றி சொல்லி அநேக விடியல்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்திய பிரச்சனைகளை, கஷ்டங்களை, கவலைகளை, வியாதிகளை இனி காணப்போவதில்லை என்கிற உணர்வோடு கூட இந்த பாடலை நாம் பாடலாம். ஸ்தோத்திர பாத்திரனே தேவா, ஸ்தோத்திரம் துதி உமக்கே, நேர்த்திரம் போல் முழு ராத்திரியும் கர்த்தரை ஸ்தோத்திரம் துதி உமக்கே, நேர்த்திரம் போல் முழு ராத்திரியும் கர்த்தரை ஸ்தோத்திரம் துதி உமக்கே. சத்துரு பயங்களுக்கு நல்ல நேர்த்திரை செய்ய நம்மை பத்திர
பத்திரமாய் சீராட்டி உறக்கிய சுற்றிலும் கோட்டையனா. எண்ணி பாடுவோம். ஆமென். பத்திரமாய் சீராட்டி உறக்கிய சுற்றிலும் கோட்டையனா. வேகும் வரை கண்ணின் விழிகளை மூடாமல் துடித்தாய் தந்தை போல் படிமிசை எமது துணை என காத்தவனே. துடித்தாய் தந்தை போல் படிமிசை எமது துணை என காத்தவனே. ஸ்தோத்திர பாத்திரமே தேவா ஸ்தோத்திரம் துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் கதை ஸ்தோத்திரம் துதி உமக்கே. காரிருளகந்திடவே நல்ல கதிரொளி திகழ்ந்திடவே. பாரிதை புரட்டி உருள செய்தே கன பாங்கு சீராக்கி வைத்தார். பாரிதை புரட்டி உருள செய்தே கன பாங்கு சீராக்கி வைத்தார். ஸ்தோத்திர பாத்திரனே தேவா ஸ்தோத்திரம் துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் ஸ்தோத்திரம் துதி உமக்கே. இன்றை தினமதினம் தொழில் எந்தெந்த வகைகளிலும் திருமறைப்படி ஒழுகிட எமக்கர் ஓன்றிய காத்துக் கொள்வார். திருமறைப்படி ஒழுகிட எமக்கர் ஓன்றிய காத்துக் கொள்வார். ஸ்தோத்திர பாத்திரமே தேவா ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் போல் முழு ராத்திரியும் கதை ஸ்தோத்திரம் துதி உமக்கே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாடல்ல ரொம்ப ஆழமான கருத்து. இது பழைய பாடல் தான், கீர்த்தனைகள் பாடல் தான். நேற்று தினத்தில் நம் பாடல் சத்தியம் சொல்லும் சங்கீதம் என்கிற தலைப்பிலே ஒரு வசனத்தை நான் பேசியிருக்கிறேன். 5ஆம் அதிகாரம் பேசிய 19வது வசனத்துல கீர்த்தனைகளினாலும் சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். இது தேவனை குறித்த அறிவை இந்த வேத பகுதியில இந்த பாடலிலே நீங்கள் பார்க்கலாம். சத்துரு எந்த விதமான பிரச்சனை இல்லாம நிம்மதியா நம்மளை தூங்க செய்து பத்திரமா சீராட்டி பாராட்டி குழந்தை எப்படி தூங்க வைக்கிறது அது போல என்னை சுற்றி கோட்டையா இருந்து என்னை பாதுகாத்தார். முதல் வரி அதான். ரொம்ப அற்புதமான வரிகள். விடியும் வரைக்கும், எப்ப விடியும் தெரியாது, விடிந்து வருகிற வரைக்கும் கண்ணின் இமைகளை அவர் மூடாமல், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதை இஸ்ரவேல் என்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற தேவன் தூங்குறதும் கிடையாது, அவர் விழித்து கொள்ளவே இல்லை. அந்த அளவு விழித்து நம்மை மூடாமல், கண்ணை மூடாம பாதுகாத்தாராம். அதுக்கப்புறம் ஒரு வரி இது, துடி தாய் தந்தை போல் படிமிசை. துடினா துடிக்கவங்க அப்படியே பதைப்பாங்க. என்னன்னா என்ன ஆயிடுமோ என் பிள்ளைக்கு, ஐயோ ஏதாவது கடிச்சிடுமோ கொஞ்சம் அப்படின்னா உடனே தட்டுவாங்க. பாத்துங்க, துடி தாய் தந்தை போல். தாய் தந்தை போல உறவு உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதை விட மேலான உறவு தான் தேவனுடைய உறவு. இந்த உறவுலாம் எங்கிருந்து வந்துருச்சுன்னா அவர் தான் கொடுத்திருக்கிறார். ஒரு தகப்பன் தாயோட உறவு இது சாதாரணமா தாய் தகப்பன் ஆகாதவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க எல்லாம் எப்பவுமே என்ன எல்லாம் அந்த அன்பை பார்க்காத ரசிக்காத ருசிக்காதவர்களா இருக்கிறதுனால, அது அந்த வழி தெரியாதனால அந்த பாதையில செல்ல முடியாது. அங்க பாருங்க, தாய் தந்தை போல் படிமிசை. படிமிசை அப்படின்னா இந்த நம்ம வாழ்ற படி, நம்ம இருக்கிற இடம், இந்த படிமிசை இதிலே வாழுகிற பூமியிலே நமக்கு அவர் என்னவா இருக்கிறார்? துணையாக காத்தார், நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார், இன்னும் காக்க போறாரு, கூடவே இருக்கிறாருங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும், ஆல்வேஸ் வித் யூ. நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை.
அந்த அளவு இந்த உலகத்துல எப்படி இருள் மறைந்து வெளிச்சம் அந்த விடியல் வருகிறதோ, கதிரவன் உதிக்கிறதோ, அது போல தேவன் நம்மேல் உதித்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த முதல் 2 சரணத்தை மட்டும் பாடி தேவ நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். ஏனென்றால் இந்த கருத்து உணராம பாடுறதில்ல. நம்ம ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கருத்தோடு நம்ம பாடலாம். ஆவியில் நிறைந்து 2 சரணம். சத்துரு பயங்கள் நின்று நல்ல நித்திரை செய்யவமை பத்திரமாய் சீராட்டி உறக்கிய சுற்றிலும் கோட்டையனா. சொல்லுங்க ஆமென். பத்திரமாய் சீராட்டி உறக்கி சுற்றிலும் கோட்டையனா. ஸ்தோத்திர பாத்திரனே தேவா, ஸ்தோத்திரம் துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் கதை ஸ்தோத்திரம் துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் கதை ஸ்தோத்திரம் துதி உமக்கே. விடிந்திருள் ஏகும் வரை கண்ணின் விழிகளை மூடாமல் துடித்தாய் தந்தை போல் படிமை செய்யமது துணையென காத்தவனே. துடித்தாய் தந்தை போல் படிமை செய்யமது துணையென காத்தவனே. ஸ்தோத்திர பாத்திரனே தேவா, ஸ்தோத்திர துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் கதை ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எப்பொழுதும் சொல்லி வருகிற ஜெபத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவரே, உம்மை நான் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியை தந்தருள வேண்டும் என்றும், நீர் எங்களை அழைத்ததினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், உமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், நீர் கிறிஸ்துவை மரித்து வந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாக எங்களிடத்தில் காண்பிக்கும் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் உள்ளதென்று நாங்கள் அறியும்படிக்கு நீர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துரைதனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலா இயேசு உயர்ந்திருக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை உன்னதங்களிலும் வலதுபார்சம் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய எனக்கு இயேசுவை தலையாக தந்தருளினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாயிருந்த என்னை உயிர்ப்பித்து இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்று நடந்து கொண்டிருந்த என்னை எனது மாம்சம் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே அல்லது இயற்கையாகவே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்த எங்களை நீரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்னில் அன்பு கூர்ந்து உடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து கிறிஸ்துடனே கூட எழுப்பி கிறிஸ்துடனே கிருவினாலே ரட்சித்து கிறிஸ்துடனே எழுப்பி கிறிஸ்துடனே உன்னதங்களிலே உம்மோடு உட்கார செய்த தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கு நாமக்காரராய் இருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, நாங்கள் உம்முடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையை பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நாங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று அறிந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் பிதாவே உம்முடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படும் நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் சகல விதமான நற்கிரியமாகிய கனிகளை தந்து உம்மை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து உமக்கு பிரியம் உண்டாகும் உமக்கு பாத்திராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான உமது வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்தாவின் வல்லமையின்படியே எங்களுக்கு செய்ய வல்லவராகி உமக்கு சபையிலே கிறிஸ்து நிமித்தம் தலைமுறை தோறுக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் போதுகரும் குருவும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கலாம்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் வார்த்தையின் மூலமாக நம்மளோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். இந்த 6வது மாதத்திலே 30ஆம் தேதி தேவன் காணும்படியாக நமக்கு சுகம், பலன், ஜீவன் அனைத்தையும் கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறபடியினாலே எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது. தேவன் நம்மை நடத்துகிற விதமே ஆச்சரியமானதாய், அதிசய விதமாய் ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி பார்த்து நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அப்பா பிள்ளை என்ற உறவை கொடுத்து பிள்ளைகளாகிய நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய சட்டைகளின் கீழே அவர் முழுதுமாய் நம்மை நடக்கும் பொழுதும், உறங்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும், எந்த வேலையிலும் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். யாத்திராகமத்தில் 14ஆம் அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரரை அந்த பார்வோன் தான் எப்படி அவன் பின்தொடர்ந்து வருகிறான் என்று அவங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ரதத்தை கூட்டிக் கொண்டு தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவைகளை எல்லாவற்றிற்கும் அதிபதியாக வீரரையும் கூட்டிக் கொண்டு அவன் போகிறான். அவர்களை இவர்கள் பின்தொடர்ந்து வருகிறதை பார்த்து மிகவும் பயப்படுகிறார்கள் இந்த இஸ்ரவேல். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு இல்லையா? நம்மளை யாருன்னா ஒருத்தர் பார்த்துட்டு நம்மளை வெளியே போகும்பொழுது நம்மளை பின்தொடர்ந்து வந்து நமக்குள்ள ஒரு பயம், என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ அப்படின்னு. இதை விட மேலாக அங்கே ஒரு பெரிய ஒரு காரியங்கள் நடக்கிறது. அவனை பின்தொடர்ந்து அந்த எல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த இஸ்ரவேல் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். இப்படி வரும்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, மோசேயையும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். எங்களை சாகிறதுக்காக இங்கே கொண்டு வந்த இவ்வளோ பேர் வராங்களே, நாங்கள் மாண்டு போகுமே, மடிந்து போகுமே என்று அவர்களுக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு, ஒரு பயம் அவங்களை அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறது. இப்படி தான் அநேக சூழ்நிலைகளில் பார்த்து அவசரப்பட்டு என்ன பண்ணுறோம், நம்ம சில காரியங்களை முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் நமக்கு தந்துவிட்டார். ஆனால் இருந்தாலும் நமக்குள்ளே கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு இருமனம் உள்ளவர்களாய் நம் வாழ்க்கையில் நம்ம கடந்து கொண்டு இருக்கிறோம். வறுமையானது, ஏன் இப்படி நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுகிற காரியம், ஒரே வறுமையாக இருக்குது, எது எடுத்தாலும் தோல்வி, எப்போவுமே ஒரே கஷ்டமாக இருக்குது, பிரச்சனைகளை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஏன் தான் ஆண்டவர் இப்படி எங்களை படித்தாரோ தெரியலையே, எதுக்கு தான் நாங்கள் இந்த உலகத்தில் வந்தோம்னு தெரியல, இதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கா, ஒரு சமாதானம் இல்லையே, வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரே கஷ்டமாக அழுகும் கண்ணீருமாக இருக்கிறது அப்படின்னு. அப்போது விரும்பினது கிடைக்கவில்லை என்ற உடனே அவர்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு. அவங்க நினைக்கிருக்கலாம் போகிற வழி அவர் ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர்கள் பின்தொடர்ந்து வருகிறதை பார்த்தோடனே அவர்களுக்கு ஒரு முறுமுறுப்பு, நடத்தி கொண்டு போகிறவனே அவன் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். இப்படித்தான் நான் எகிப்தியரை பின்தொடர்ந்து வருகிறதை பார்த்து அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிற காரணம், இதை பார்த்து மோசே ஒரு விஷயம் சொல்றார், நீங்கள் பயப்படாத இருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் அவசரப்பட்டு எல்லா காரியங்களும் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீங்க, நமக்கு பின்னாடி வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருக்கிறது. அதை சிந்தித்தோமானால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, முறுமுறுக்க மாட்டீர்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது நாம் அதை விசுவாசிக்கணும். இப்போ அவர் என் கூட இருக்கிறாருப்பா, நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்குள்ளே அந்த அப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அப்போ மோசே சொல்லும்போது பயப்படாது இருங்கள், நமக்காக அவர் யுத்தம் செய்வார், நின்று பாருங்கள். நமக்கு தேவன் செய்யும் செயலை பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்காக அவர் என்ன செய்கிறார், கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம், பயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துணிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், அவர்கிட்ட ஃபுல்லாக ஒப்பு கொடுத்துடணும். பிரச்சனைகளா, அதுதான் சொல்றாரு மோசே சொல்லுகிறார், நின்று கொண்டு பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எது இப்போ காண மாட்டீங்க, இல்லை அதுக்கப்புறமா வரும் உங்களுக்கு திருப்பி, ஏதோ கொஞ்சம் நேரம் வந்துட்டு போயிடுவாங்க. இந்த போலீஸுங்க ஒரு பாடி கார்டுக்கு ஒரு சேஃப்டி நிற்கணும்னா, ஒரு மினிஸ்டர்லேருந்து எந்த விஷயங்கள் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா கூட அவங்கள என்ன பண்ணுவாங்க, அங்கே சேஃப்டிக்காக நிற்க வைப்பாங்க. அவங்க 24 மணி நேரம் நிற்கிறது கிடையாது, அந்த கூட்டம் நடக்கிற வரைக்கும் அவங்களுடைய வேலை நின்றுட்டு அவங்க போயிடுவாங்க. அது மாதிரி இல்லை, நீங்கள் என்றைக்கும் எப்போவுமே அந்த எகிப்தியர் இனி என்றைக்கும் நீங்கள் காண மாட்டீங்க அப்படின்னு சொல்ல. அப்போ தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு வரும் பிரச்சனைகள் என்ன ஆகும், பிரச்சனைகளோ வியாதிகளோ விரோதிகளோ எதுவுமே நமக்கு இனிமே வராது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். பிரச்சனை வருகிறது, எல்லா குதிரை வீரர்களும் பின்தொடர்ந்து வருகிறார்கள். கர்த்தர் மோசையை நோக்கி சொல்கிறார், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அதை சொன்ன மாத்திரத்தில் என்ன ஆகுது, நீட்டுகிறான், 2ஆக பிளந்து விட்டது. அதே போலதான் தேவனுடைய வார்த்தையாக இன்றைக்கு நமக்கு கோலாக கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை நம் கையில் இருக்கிறது. பரிசுத்த வேதாகம் நம்ம கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறதா, ஏதோ நம்ம சூழ்நிலை மாறுகிறதா,
நம்ம அந்த பிரச்சனையே பார்த்து கொண்டு இருந்தோமானால் அது நமக்கு வந்து பெரிய அளவில் அது பாதிப்பை கொண்டு வருகிறது. உடனே என்ன பண்ணணும், வருதா உடனே அந்த சிந்தனைகளை, அந்த மனதை நாம் மாற்றி, மனம் மாறி உடனே அந்த மனதை நம்ம என்ன பண்ணணும், திசை திருப்பி விட வேண்டும். எந்த பக்கம்? மற்றவட சொன்னாலும் நமக்கு பிரச்சனைகள் வேறு விதமாய் அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்போ உடனே நமக்கு வேதாகமத்தை எடுத்து படிக்கும்போது ஆறுதலாக தெய்வம் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்கலாம். நம்மோடு பேசுகிற தெய்வம் அவர். ஏதோ ஒரு கல்லோ மண்ணோ ஒரு மரமோ கிடையாது, ஏதோ கண்டும் காணாதமா போகிற அல்ல. நம்ம விசுவாசிக்கிறதுனால தான் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அமைதியாக தூங்கி கொண்டு மற்ற விஷயமான காரியங்களை நம்ம என்ன பண்ண சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் துதிக்கிற தேவன், ஜீவனுள்ள ஜீவாதிபதியாக இருக்கிறபடினால தான் சூழ்நிலைகளுக்கு எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கும் போதும் அவரை நம்ம துதித்து கொண்டே இருக்கிறோம். ஆகையினாலே நமக்கு உடனே அவன் கோலை அவன் அடிக்கும் பொழுது என்னாகுது, இரண்டாக பிளந்து விட்டதுன்னு பார்க்கிறோம். அதே போல நம் வார்த்தைகளை கொண்டு நாம் பேசும் பொழுது ஜலம் பிளந்து மதிலாக ஓரமாக நின்றதா, ஒதுங்கி நின்றது. அதே போல் நம்ம வாழ்க்கையில் வரும் எந்த விதமான சூழ்நிலைகளிலும் சரி, நம்ம ஒருவேளை ஆக்கிரமிக்க வருதா, ஐயோ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சமாதானமாக தான் இருக்கும். நமக்கு அறிமுகம் இல்லாத, எந்தமே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நமக்குள்ள திடீர்னு வந்து நமக்கு உதவி பண்ணுற மாதிரி வரும். உதவியே கிடையாது, உதவி பண்ணுற மாதிரி. ஏன்னா நிறைய நம்ம தோற்று போகிற காரியங்கள் அன்பின் நிமித்தமாக, அன்புன்னு சொல்லி அநேக குடும்பங்களில் என்ன ஆகுது, அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்போது நம்ம அன்பு அப்படின்னாலும் கூட அதை நிதானித்து பகுத்து அறிகிற அந்த ஸ்பிரிட்டு தேவன் நமக்கு இன்னும் வல்லமையாய் கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். நமக்கு கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நமக்கு உணர்த்துவார், இது தப்பு, இது வந்து தவறு, இது சரி என்று கண்டிப்பாக நம்ம உணர்த்துவார். அப்போ அது பேசும்பொழுது நம்ம அதை எடுத்து நம்ம செயல்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அது நம்ம வெற்றியை காண்போம் கண்டிப்பாக. அப்போது இந்த மதிலாக அது ஓரமாக நின்றதாம். அப்போ அவ்வளோ வல்லமை அந்த கோழிலே அவர் கொடுத்திருக்கிறார் என்று வார்த்தையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ கைப்பொருளோ அப்படி கிடையாது. அந்த நிழல் இன்னைக்கு நிஜத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய ரத்தத்தினாலே நம்ம மீட்டு எடுத்திருக்கிறோம். ஏதோ பொண்ணுனாலோ இல்லை அந்த சொல்லுவாங்கள்ல, ஒரு பொண்ணு கொடுத்துட்டு ஒரு பொருளை கொடுத்துட்டு மாற்று, அதாவது பண்டைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை கொடுத்துட்டு ஒரு பொருள் வாங்குவாங்க. அப்படி கிடையாது. சொந்த அவருடைய ரத்தத்தையே, ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் உலகத்தார் எல்லாருக்கும், எது இவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் அவர் சிந்தினார் என்பதை ஒரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது வார்த்தையின் துணை கொண்டு நாம் இருக்கும்பொழுது நமக்கு வரும் பிரச்சனைகள் எப்படி ஆகுமா, ஓரமாய் ஒதுங்கி போய்விடும். ஒரு காற்று உள்ளே வரும்பொழுது ஒரு சும்மா ஒரு குப்பையை வச்சுட்டு ஒரு ஃபேனை போடுங்களேன், அந்த ஃபேன் போட்ட உடனே அந்த காற்று அடித்த உடனே என்ன ஆகும், குப்பையெல்லாம் ஓரமாய் போய்விடும். அதே போல் நாம் அந்த வார்த்தைகளை பேசும்போது நமக்குள்ளே இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் ஓரமாய் ஒதுங்கிவிடும். பிசாசானவன் அநேக குடும்பங்களில் இப்படி தான் சில சிந்தனைகளை பிடித்து கொண்டு என்ன அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்களா, மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது ஏதாவது செய்யலான்னு என்று வரும். ஆனால் நம்ம எல்லாவற்றையும் சுதாரித்து நம் தேவனே நமக்கு எல்லாமே, அவரே எனக்கு கோட்டையாக இருக்கிறார், அவரே எனக்கு ஜீவனாக இருக்கிறார், அவருடைய ஃபுல்லாக எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கிறார் என்ற அந்த அதிகாரத்தை எடுத்து, அந்த வல்லமையை எடுத்து நாம் பேசும்பொழுது நம் வாழ்க்கையில் நம் ஜெயத்தை காண்போம். அப்போ ஜலம் பிளந்து பிரிந்து மதிலாக ஓரமாய் நின்றது. வெட்டாந்தரையை பார்த்து கர்த்தர் துணையாய் நின்றார்கள், கடந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பின்தொடர்ந்து வந்தவர்கள் எல்லாம் என்ன ஆனாங்க, இவங்க கரெக்டாக அவங்க போகிறாங்க, பின்னாடி இவங்க வந்து கொண்டு இருக்கிறார்கள். வந்தவங்க திரும்ப என்னாச்சு, தண்ணி உள்ளே வர ஆரம்பித்தது. எல்லாம் பின்தொடர்ந்தவர் எல்லாம் மடிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஒருவனாகிலும் ஒருத்தர் கூட தப்பவில்லையாம் என்று நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொருவரும் நம்மை அழிக்க நினைத்து வந்தாலும், நம்மை தொட நினைத்து வந்தாலும் அவங்க என்ன, அவங்களுடைய எண்ணங்கள் அவர்கள் சிறைப்பட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க, போய்விடுவார்கள். அவருடைய மனம் போல தான் அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மை பின்தொடர்ந்து வரும் பிரச்சனை எதுவாகி இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாமல் போகும். ஆசீர்வாதங்கள் வருகிறது என்று நினைத்து நாம் செயல்பட்டோம் என்றால் ஆசீர்வாதங்கள் நம்மை பின்தொடர்ந்து வரும். பெரிதாக எந்த தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் என்று நாம் எண்ணினோமானால் தோல்வி நமக்கு நம் வாழ்க்கையிலே கிடைக்காது. நமக்கு மட்டும் இப்படி நடக்குதே என்று யோசிக்காமல் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்படியெல்லாம் கஷ்டம் என்று நினைக்கிறோமோ தேவன் நமக்கு ஒரு வழிவாசலை திறந்து வைத்துக்கொண்டு கண்டிப்பாக நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் தேவன் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். யோசேப்பை பார்த்தா அவனுடைய சொந்த சகோதரர்களை தான் என்ன பண்ணுறாங்க, தீங்கு செய்கிறாங்க. ஏதோ மற்ற இடத்துலேருந்து வந்து அவனை ஏதோ ஒன்றும் பண்ணலை, சொந்த கூட பிறந்த சகோதரர்களே என்ன பண்ணுறாரு, எல்லாமே சேர்ந்து அவனை அழிக்க பார்க்குறார். ஆனாலும் தேவன் என்ன பண்ணாராங்க, அவனை விடவில்லை. மீண்டும் யோசிப்பு மேல் பொய்யான ஒரு தகவல், ஒரு குற்றச்சாட்டு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தான் அவனுக்கு. ஆனாலும் உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் அவனை
கொண்டு போய் நிறுத்துகிறார். சிறைச்சாலையிலிருந்து போட்டு விடுறாங்க. அங்கேயும் தேவன் ஒரு வழிவாசலை உண்டாக்குறார், தப்பு வைக்க செய்கிறார். பொய்யாய் கூட சொன்னது பிசாசு சொல்றான், பொய்யான தகவலை கொடுத்து கொண்டு இருக்கிறான். சந்தேகம் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், பொய்யான தகவல்கள். அதை கேட்டு நம்ம என்ன பண்றோம், அதை செயல்படுத்தாதபடி தேவன் என்னோடு இருக்கும் பொழுது எதுவுமே ஒண்ணுமே நம்ம செய்யாது என்று நாம் அதை விசுவாசித்து செயல்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் சரி நம்மை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். யாரையும் நம்ம டச் பண்ண விட மாட்டார். நமக்கு விரோதமா யார் என்ன வந்தாலும் சூழ்நிலைகள் எல்லாமே தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். சாதகமாக எல்லாமே பாதகமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்மை விட்டு விடாமல் உயர்த்துகிறவராக ஏற்ற காலத்தில் நம்மை அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே நம்ம வைத்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். சொல்கிறோம், ஐயோ இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே எப்படி தான் அந்த சூழ்நிலை மாறுதுன்னே தெரியாது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா மறுநாளே ஒரு சூழ்நிலைகள் மாறி விடுகிறது ஆசீர்வாதமாக. அது எப்படி வரும் நமக்கே தெரியாது. எல்லாம் யோசிப்போம், இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் அங்கங்க பேச வல்லவராக இருக்கிறார். சொல்றாங்கல்ல, ஜெபம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. மற்றவர் என்ன பண்றாங்க, எனக்கு ஜெபி பண்ணு. உங்களுடைய விசுவாசம் எப்படியோ அப்படிதான் உங்களோட வாழ்க்கை ஜெயமாக வரும். அப்போ நம்ம இங்க ஜெபிக்கும் பொழுது அந்த தகவல் அங்க போய் அவங்களை கொண்டு வருது. இங்க கொண்டு வந்து இது மாதிரி உங்களுக்கு செய்யணும் போல இருக்குது, உங்களுக்கு தரணும் போல இருக்குது, அங்க ஒரு வேலை இருக்குது, நீங்க செய்யறீங்களா? இப்படி மனுஷர் மூலியமாக நமக்கு தேவன் அநேக காரியங்கள் நன்மையானதும் நம்ம செய்ய அவர் சித்தமாக இருக்கிறார். நம்ம அதாவது 2 விஷயங்கள். ஒன்று, பிசாசம் உள்ள என்ன பண்ணுது, மனுஷர் மூலியமா நம்ம தூண்டி வைக்குது. தேவ ஆவியானவரும் செயல்படுகிறவராக இருக்கிறார். நம்ம அதை உணர்ந்து நாம் செயல்படுகிறவன். ஆகையால் நாம் பொறுமையாக இருந்த அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்னா அநேக காரியங்களை நாம் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஆகையினால ஆவியாகிய இருதயத்தின் கண்கள், அந்த மாமிச உதடுகள் தேவ வார்த்தையினால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு கர்த்தருக்குள் அனுதினமும் நாம் வாழணும். ஆவியாகிய இந்த இருதயத்தினுடைய கண்கள் எப்போதும் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். அந்த இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட்டு இந்த மாமிசமான இந்த உதடுகளின் மூலியமாக தேவ வார்த்தையினால் விருத்த சேதம் பண்ணணுமா. ஒவ்வொரு நாளும் அப்பா நான் இன்னும் கற்றுக்கணும், நான் அதை இன்னும் அறிஞ்சுக்கணும்ப்பா. உண்மை பற்றி தேடுதல் அதிகமாக இருக்க வேண்டும். எங்கெங்கேயோ தேடி ஓடுறாங்க, அது வேற விஷயம். வார்த்தை என்னும் மன்னாவை நம்ம ஒவ்வொரு நாளும் தேடுகிற அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ள வேண்டும். இதில் நாம் பார்க்கும் காரியங்களெல்லாம் தேவன் நமக்கு இந்த நாளில் சொல்லும் வார்த்தைகள். அவசரப்படாமல் பொறுமையோடு இருக்கும் பொழுது, நின்று பார்க்கும் பொழுது அவர் நமக்காக பேசுகிறவராக இருக்கிறார், நமக்காக அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார், அவர் நமக்காக துணை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு பெரிய வழிவாசலை திறந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை உண்டாக்கி அவர் தர வல்லவராக இருக்கிறார். நம் தந்து கொண்டு இருக்கிறார். சாதகமாக மாற்றுகிறவர் நம் தேவன். நம்ம பிரமிக்கத்தக்க வகையிலே நாம் ஒவ்வொருவரும் உயர்ந்த ஸ்தானத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இந்த நாளில் இந்த விதையானது இதோ கொஞ்ச நேரம் தான் பேசணும் அப்படின்னு இல்லாதபடி இது 1000 மடங்கு நமக்கு பலன் தருகிறதா இருக்கிறது. ஏதோ நம் கையில் விதைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த விதையை எந்த இடத்துல நம்ம போடுறோம் தான் முக்கியமான காரியங்களாக இருக்குது. அதை வச்சுட்டு நம்ம பார்க்கணும். எடுத்து கல் மேலே போட்டால் என்ன ஆகும், கண்டிப்பாக அது முளைக்காது. கற்பாறையின் பேர் போட்டால் விளைக்கும். அப்போது எந்த ஒரு இடத்துல போட்டால் அந்த இடத்துல அந்த விதை விழுந்தால் விளைச்சல் அதிகமாக இருக்கும்னு சொல்லி நமக்கே தெரியும் இல்லையா. நம்ம கொத்தி பார்ப்போம் அது எப்படி இருக்குது. அதே போல் அநேகர் வெற்றிடமாக இருக்கிறார்கள். சில கற்பாறைகளாக இருக்கார், என்னதான் விதை போட்டாலும் அப்படியே உள்ளே போக மாட்டேங்குது, அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எந்த பலனும் தராது. ஆனால் கேட்குற மாதிரி தலையை மட்டும் வேகமாக ஆட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குதே, சத்தியம் நல்லா இருக்குதே, நல்லா பேசுகிறீங்களா. அநேக நாங்கள் அப்படி நானே கேட்டுருக்குறேன் அநேக விஷயங்கள். ஏதோ நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு ஏதாவது புரியுதா, ஏதாவது விளங்குதா? ஐயோ அருமையாக நல்லா பேசுகிறீங்களே, அப்போ என்ன பேசுகிறோம், அது என்ன உள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் அது தெரியல. அப்போ அது என்ன விஷயன்றது அவங்க அந்த வார்த்தைகளை அவங்க அறிந்து கொள்ள முடியல. அப்போ அவங்களோட மனக்கண்கள் குருடாக இருக்கிறது. ஏதோ இவங்க நமக்கு தேவை அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, சரின்றாங்க. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி அவங்க பேசுகிறாங்க. எப்படி இவங்க மாறினாங்க, அது நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடிக்கிறாங்கன்றது அதுவும் ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். ஏன்னா கிரியைகள் மூலியமாக நம்ம எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கும். அப்போ நம்முடைய விஷயங்கள் எப்படி இருக்கிறது, நாம் பேசுகிற வார்த்தையின் மூலியமாக நம்ம நடக்கைகள் இருக்கிறதா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த உண்மை என்ற பெயரை வைத்துக்கொண்டு நாம் அலைப்பாய்ந்து கொண்டு இருந்தோம்னால் அந்த ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் போய்விடும். தேவ கிருபையினால் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட நாம் வசன விசுவாசத்தை கிரிகளிலே ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த வேண்டும். இந்த மாதம் முழுவதும் தேவன் நமக்கு இந்த 30 தேதி இன்றைக்கு வந்திருக்கிறோம். இந்த 30 மாதங்களும் நம்ம இல்லை என்று இல்லாதபடி நிறைவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை.
நாளையிலிருந்து இந்த 1ஆம் தேதி எல்லாரும் வாக்கு தத்துவத்துக்காக ஓடிக்கொண்டு இருப்பார்கள் அதிகாலையிலே. ஆனால் வாக்கு தத்தமான வார்த்தைகள் நம்ம கையிலேயே அநேக வார்த்தைகள் நம்ம தேவன் கொடுத்திருக்கிறார். அது ஒவ்வொன்றும் எடுத்து நாம் பேசி நாம் ஜீவ சுவாசம் போட அதை சுவாசித்து நம்ம வாழ்க்கையில் அதை செயல்படுத்த வேண்டும். ஆகையினால இந்த வரப்போகிற மாதங்கள், இந்த மாதத்தை விட இன்னும் வரப்போகிற மாதங்கள் இரட்டிப்பான இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகையினால வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள், சுடர்களை போல பிரகாசிங்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. சத்துரு கோட்டை தகர்த்தழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க, சாத்தானின் சேனை. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிக்கிறவர். அறிவு இருக்கணும். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்கிற அறிவு. சத்துரு பயங்களின்றி நம்மை நித்திரை செய்யவமை தீரமாய் சீராட்டி உறக்கி சுற்றிலும் கோட்டையனா. சத்துரு உறக்கி சுற்றிலும் கோட்டையனா. சத்ருவின் கோட்டைகள் தகர்த்தொழிய, சத்தியம் நித்தியம். அந்த வரையும் பாடலாமா? சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய, சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க, சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்துகிறார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. இந்த மனுஷ புத்தி என்ன தோணுதுன்னா, ஒரு எதிரி வரான் அப்படின்னா உடனே எதிர்த்து நின்று போட்டி சாட போட்டு பிச்சு கிச்சு, எனக்கு அடிபட்டுதோ அவனுக்கு அடிபட்டுதோ ஏதோ நடக்குதோ நம்ம அதை போராட பாக்குறோம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையவே கிடையாது. நிறைய விஷயங்கள்ல நான் பாக்குறேன், வேதத்தின் மூலமாவே உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நான் உணர்த்தலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றா இந்த சத்ரு அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தெளிவான விளக்கத்தை நம்ம கத்து கொடுத்திருக்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல சத்ரு என்ன ஆண்டவரை வீட்டேஜமானே, நீ நல்ல விதை அல்லவா விதைத்தீர், ஆனா என்ன வந்துச்சு, ஒரு நைட்டு தானே தூங்கி எழுந்தோம், இன்னொன்னும் கூட முளைச்சிருக்குதே, இது யார் விதைச்சுது அப்படின்னு நினைக்கும் போது சத்ரு கலைகளை விதைக்கிறார். புடிங்க புடுங்க, யார பண்ணுவேன், உடனே நம்ம துடிக்கும் பாருங்க உடம்பு அப்படியே கலை தானே வருது, விட்டுட்டு அதை பாத்தீங்கன்னா அது மேலோங்க தவிர நீங்க வளர்ந்து 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்க நம்மை தேவன் விதைத்திருக்கிறார் என்ற அந்த விதை குறித்த விதைக்கு ஒப்பா இருக்குதுங்க. நாங்கெல்லாம் நம்ம தான் அந்த விதை அப்படின்றார் ஆண்டவர். அப்ப நம்ம என்ன பண்ணோம், பக்கத்துல என்ன முளைக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குது இல்ல, தேவனை மட்டும்தான் பார்க்கணும். நமக்கு தண்ணி கிடைக்குதா, நமக்கு சூரியன் கிடைக்குதா, வெளிச்சம் கிடைக்குதா, நமக்கு சீர் பண்றாங்களா, சிறப்படுத்துறாங்களா, அதை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர மத்தவங்களை பாத்தீங்கன்னா நீங்க என்ன விளங்கவே மாட்டீங்க. அப்போ இங்க பாக்குறாரு, விட்டுடு, கலை வளரட்டும். வளர்ந்த உடனே இப்ப மணி விளைஞ்சி மணி இருக்குது, ஆனா கலையில என்ன வந்துருக்குது, வெறும் அந்த கலை தான் வந்திருக்கும். உடனே எல்லாத்தையும் அறுவடை ஆட்கள் அனுப்பி என்ன அறுக்கிறாரு. இப்பதான் அந்த ரிசல்ட்டை பாக்குறோம். ஐயோ, நெருப்புக்கு இரையாக போகுங்க அது. ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. விட்டுடு அவனை, விட்டுடு. நரகம், எரிகிற நரகம். நீ நிறைய பேர் நரகம் இருக்குதா, கடவுள் கொடுப்பாரா அப்படியே ஒரு கேள்வி கிருபையின் உபதேசத்துல நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் இல்லாத ஒன்ன தேவன் சொல்றதே கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டாரு. அந்த ஐஸ்வர்யான் லாசரு எங்கெங்க இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய தீர்ப்பு என்ன, பிசாச பர்மனண்டா அந்த தள்ளுவாரு அப்படின்னு சொல்லி அந்த அர்மகதான் யுத்தம் நடந்த பிறகு தேவன் வெற்றி சிறந்து இஸ்ரேலுக்கு அவங்க கூட போராடி அவனை ஜெயித்து அவனை என்ன பண்ணுவார், அக்னி கடலிலே தள்ளுவார். அது எப்படி இருக்கும், அது என்ன ரிசல்ட், அதெல்லாம் நமக்கு தெரியாது, இருக்கிறத அப்படின்னு சொல்றோம். அப்போ அதே மாதிரி இஸ்ரேல் மக்கள் இந்த வனாந்தரத்துல போறாங்க, வழியில வரும்போது செங்கடலுக்கு என்ன பண்றது, என்ன வசனம் நம்ம தியானம் பண்ணோம்,
நீங்க நின்று கொண்டு தேவன் செய்யற அற்புதத்தை பாருங்க. என்ன பாக்குறது? நின்னு பாரியா, கவனிச்சு பாரியா, சும்மா இருந்து பாரியா. தேவன் செய்யற யுத்தத்தை நீங்க பாப்பீங்க. சும்மா நின்று பாக்குறாங்க, அந்த செங்கடல் பிளகுது, பார்த்தா அவனும் கூட ஆண்டவர் அவனும் அது வரைக்கும் வேலி போட்டுருக்கணும்ல. ஆனா பாருங்க, அவர் ஜென்டில்மேன், அவருடைய கேரக்டர் பாத்துங்க, அவருடைய சுபாவத்தை கத்துக்கணும். இதெல்லாம் தேவன் நமக்கு எழுதி வச்சுக்கிட்டாங்கன்னா சும்மா கிடையாது. நமக்கு பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாது. அதுதான் நான் இங்க பாக்குறேன். எல்லாம் வர்றாங்க, அவனும் வர்றான். கடலுக்குள்ள எல்லாம் ரீச் ஆயிடுச்சு, பின்னாடியே வர்றாங்க. விட்டுடு கலைகளை விட்டுடு என்ற மாதிரி பின்னாடியே வருது. வந்த உடனே என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் அங்க க்ளோஸ் பண்றாரு. உள்ள எல்லாம் என்ட்ரான உடனே அங்க க்ளோஸ் பண்றாரு, இங்க க்ளோஸ் பண்றாரு. இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இப்ப யார் மாட்டிக்கிறது? ஏங்க அவருக்கு தெரியுங்க எப்படி அவங்களுக்கு ஜெயிக்கணும், எப்படி பண்ணணும், துரத்தடிக்கணும், துணியை காணும், துண்டை காணும், ஓட வைக்கணும். அவருக்கு தெரியும். அவர் அப்படி செய்யறவர் இல்ல. எதிரிகளை நம்மிடத்திலிருந்து விலக்குகிற தேவன். ஒரு வசனம் நம்ம உபாகம புஸ்தகம் 7:21 நினைக்கிறேன், அது மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. நீ சத்துருவை நம்ம என்ன பண்றோம்? அப்படி கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி பண்ணக்கூடாதுன்னு அங்க இஸ்ரேல் மக்கள் நம்ம போயிட்டு எல்லாரும் காலி பண்ணிடலாமான்னு கேட்பாங்க. அப்ப ஆண்டவர் அங்க சொல்ற வசனம் பாருங்க. எதிரிகளை முற்றிலும் அழிக்கலாமா? 7:21-22 பாருங்க. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வர்ற வியாதியோ பிரச்சனையோ கடன் எதை பார்த்து பயப்படாதீங்க. ஏன் மதிச்சா மதிக்குது, மதிய கட்டி போகுது, எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதிரு வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். புதிய உடன்படிக்கையில பாருங்க என்ன ஒரு வெளிப்பாடு. அவர் உங்களுக்குள்ள இருக்க. அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். நான் நேத்தான் யோசிச்சு பார்த்தேன். கடலுக்குள்ள ஆழத்துல உள்ள எம்டி பிளேஸ்லாம் இருக்குதான், தண்ணி எல்லாம் அப்படியே மேல நிக்குமா, எம்டி பிளேஸ்லாம் இருக்குதா. இன்னும் எவ்வளவு விஷயம். 30% தான் மனுஷன் பார்த்துருக்கிறான். இன்னும் 70% எங்க இருக்குதுங்க? அவ்வளவு பெரிய தேவன் என்ன கூட இருக்கிறாருன்னா நான் எவ்வளவு பெரிய ஆளு யோசித்து பாருங்க. நம்ம சின்ன சின்ன விஷயத்தையே யோசிச்சுக்கிறோம். கொஞ்சமாய் உன்னை, அதாவது பயங்கரமான தேவன், அந்த ஜாதிகளை உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு விலக்கி விடுவார். கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு அவர் என்ன பண்ணுவார்? துரத்தியே போவார்கள். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மலமாக்க. இன்னைக்கு வாஷ் அவுட் பண்ணி, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும், இன்னைக்கு ஒரு தெளிவு வேணும் எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டும். நிர்மூலமாக்கணும் என்ன ஆயிடும்? ஒரே நாள் வாஷ் அவுட் பண்ண என்ன ஆயிடும்? நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உள்ளிடத்தில் பெருகு போகும். இருக்கிற நிலையை விட கஷ்டமா இருப்ப. எதுக்குங்க இந்த தீமையோட இருந்து நிக்காதப்பா. பொல்லாங்கோடு கூட என்ன பண்ண? பொல்லாங்க விலக்கி விடு. அதுதான் புத்தி, அதுதான் நாலேஜ். 23 நினைக்கிறேன் நீதிமொழிகள். பொல்லாங்கான தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அது எதுக்கு நோண்டி பார்க்கிற? அதுவே அது நான் பிடிக்கலன்னு தெரியுது. அதை போய் நம்ம பார்த்து அப்ப எதிரிகள் மத்தியில தேவன் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்ன பண்றாரு? எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். சாதாரண தேவன் அல்ல. அவர் எனக்கு பழைய உடன்படிக்கையில மேய்ப்பருங்க தாவீதுக்கு. எனக்கு அவர் அப்பா. ஆனா அவர் எப்பவும் அப்பாவா தான் இருக்கிறாரு. அவர் தாசன் தான் சொல்றாரு. இவன் சொல்ற கர்த்தர் என் மேய்ப்பராரு. கர்த்தர் என் அப்பாவா இருக்கிறா. எனக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் கிடையாது. இந்த விசுவாசம் எப்போ வருது? அவரை நம்பும் பொழுது, அனுபவிக்கும் போது தாங்க தெரியும் எல்லாருக்கும். சில சொன்னா புரியாது. இந்த மாசம் கிடைச்சி 10 ரூபாய் கூட இல்லையே, ஐயோ சம்பளம் காலி ஆயிடுச்சே, ஐயோ இது வரலையே, இந்த மாசம் எப்படி பண்றது? ஏங்க உலகத்துல உங்களுக்கு வேலை கொடுக்குறோம், வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பலாம். என் தேவன் ஒரு காலம் நம்ம என்ன பண்ண மாட்டாரு? குறையே வைக்க மாட்டாருங்க. நிறைவானவர் அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்ற உணர்வுல நம்ம வாழவும். நாம் இன்னொரு செய்தியை நாம் கேட்கலாம். கர்த்தர் எந்த நாளிலும் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம், பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் எல்லா வேளையிலும் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரே சபையாக நாங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் தேவனுக்குள்ளாக சந்தோஷம் அடைகின்றோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் இருப்பதாக என்று என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இந்த உலகத்தில் நாம் எளிதாகவும் லகுவாகவும் ஜெயித்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக 1 யோவான்
3ஆம் அதிகாரம் வசனம் 1 நாம் பார்க்கும்பொழுது நாம் தேவனுடைய அன்பையும் அவர் நம் மேல் வைத்திருக்கிற பிரியத்தையும் நம்முடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இதில் அறிந்து கொள்ள முடியும். நான் வாசிக்கின்றேன். ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நினைப்பூட்டுதலாக, இதை அறிந்தவர்களுக்கு ஒரு நினைப்பூட்டுதலாக இருக்கும், அறியாதவர்களுக்கு இது முதலில் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடமாக இருக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். தேவன் நம்ம பிள்ளைகள் என்று அவர் அழைக்கிறதுனால, ஸோ நம்ம அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள், நம் அனைவரும் தேவனால் உருவாக்கப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறோம் என்று இருப்பதினாலே அவர் நமக்கு பாராட்டின அன்பு, என்னுடைய பிள்ளைகள்னா என் அன்பு எவ்வளோ பெருசு, அதில் நான் என் பிள்ளைன்றனால கொஞ்சம் அன்பு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு இல்லை. அவருடைய பிள்ளை அப்படிங்கிறதுனாலே அவரால் நமக்கு கிடைக்க போற அந்த அன்பு எவ்வளவு பெருசுன்னா அது எண்ணி முடியாதது. உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஸோ கடவுளுடைய வார்த்தைகள் என்ன, எப்படி நம்ம அப்பா எப்படி இருக்காங்களோ அது போல நாம இருப்போம். நம்மளை பார்த்துட்டு சொல்லுவோம், நீங்க இவங்களோட பிள்ளையா, நீங்க இவங்களோட பொண்ணா, நீங்க இவங்க பையனான்னு கண்டுபிடிப்பாங்க. எப்படின்னா அவங்கள போல அந்த சாயல்ல இருப்பதினாலும் அந்த பேச்சுக்களிலும் அந்த சிரிப்பிலையும் என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. திடீர்னு வெளியே போனா ஒருத்தர் என்ன சொல்றாங்க, இவங்க உங்க பொண்ணா, நான் அப்பயும் நினைச்சேன் பாருங்க, அவங்க சிரிப்பிலே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. ஏன்னா ஒரே மாதிரியான செயல்கள், ஒரே மாதிரியான தன்மைகள், ஒரே மாதிரியான பேச்சுக்கள், அதே மாதிரி ஒரே மாதிரியான சாயல், இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்றாங்க, இந்த உலகத்திலே நீங்க இவர்களுடைய பிள்ளைன்றாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் ஒவ்வொருவரையும் அறிந்து கொள்வதற்கு தேவன் நம்ம எப்படி உருவாக்கி இருக்கிறாரா, அவருக்கு ஒப்பாகவே அவர் என்ன பண்ணிட்டாரு, உருவாக்கிட்டு. அப்போ அவருக்கு ஒப்பானா இப்ப நம்ம எப்படி இருக்கணும், தேவனை வெளிப்படுத்த இப்ப இருக்கணும் இல்லையா. இப்போ இந்த ஒவ்வொரு நாளுமே இந்த உலகத்துல நம்ம ஒருத்தர் சந்திக்கும் போது நம்மள நம்முடைய வெளி தோற்றத்தை வச்சோ, நம்முடைய உள்ளான மனதுல பேசுற பேச்சுக்களை வச்சோ நம்முடைய பெற்றோர்களையும் நம்மையும் நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. அது போல நம் தேவனையும் நம்ம எப்படி கண்டுபிடிப்பாங்க, நம்முடைய செயல்களிலும் சரி, நம்முடைய உள்ளான மனிதனிலே எப்படி வெளியரங்கமாய் உலகத்தில் கண்டுபிடிக்கும் உள்ளான அந்த சாயலை நாம் என்ன பண்ணோம், வெளிப்படுத்தும் பொழுது நம் தேவனை நாம் வெளிப்படுத்துகளா இருக்க வேண்டாம். இது பாத்தீங்கன்னா உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நம்ம நினைக்கிறோம், நமக்கே எங்க போனாலும் இந்த மாதிரி பிரச்சனை, நம்மளை இழிவா பேசுறாங்களே, ஒருத்தர் நம்மளை கஷ்டமா பண்றாங்களே, நம்ம ஒண்ணு சொன்னா அது நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்களே. அது ஏன் அப்படின்னா அவரை இன்னும் அவங்க அடிஞ்சிக்காததுனால நம்மையும் அவங்க என்ன பண்ண புரிஞ்சிக்க முடியல. இவங்கெல்லாம் என்னைக்கும் நம்முடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க போதில்லை, இவங்களுக்கு சொல்லி நமக்கு என்ன. ஸோ அது அந்த மாதிரியான ஒரு குடும்பங்களில பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரிவினையாக மாறுது. எப்படி என்னுடைய கஷ்டத்தை இவங்க கிட்ட சொன்னாலுமே புரிஞ்சிக்கிற வகையில இல்லை அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நினைப்புகள் அது என்ன ஆகுது, ஒரு பிரிவினையை சமாதான குலைச்சல்களை உண்டாக்குது. ஸோ இந்த மாதிரி உண்டாக்குறது ஏன்னா அவர்கள் தேவனை இன்னும் அறியவில்லை, அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியவில்லை. நம் தேவனும் சொல்லியிருக்கிறார் இல்லையா, என் ஜனங்கள் அறியாமையினால்தான் சிறைப்பட்டு போகிறார்கள், சங்காரமும் ஆகிறார்கள். ஸோ ஒரு அறிவு என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் அந்த இடத்திற்கான அறிவு நமக்கு இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளையும் அந்த நிலைகளையும் நம்மால் எளிதாகவும் லகுவாகவும் ஜெயிக்க முடிகின்றது. ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே பேசிக் நாலேஜ் இருக்கும்பொழுது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிகிட்டே வரும்போது தான் 12th ஸ்டாண்டர்டில் நம்ம இருக்கும்போது அந்த மொத்த நாலேஜை வச்சு நம்மளால் எளிதாக அதில் வர சிலபஸை படிக்க முடியும். இஃப் அட் ஆல் நம்மக்கிட்ட அந்த ஞானம் இல்லை, அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னும் போது நமக்கு கடினமாக இருக்கும் அதை படித்து மேற்கொள்வது. அதே போல தான் எல்லா சூழ்நிலையிலும், ஒரு சூழ்நிலையும் நம்ம தயாராகிறோம், ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தயாராகிறோம், அடுத்து என்ன ஆகணும், அதில் தயாராகி நிறைய மிஸ்டேக்லேருந்து லேர்னிங்ஸ்க்கு நிறைய கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கட்டத்தில் அது எப்படிலாம் அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறான்ற அந்த அளவுக்கு நம்ம வந்துடுறோம், எளிதாக நம்ம ஜெயிச்சிடும். இதே போல தான் நாம் எவ்வளோ நாளாக தேவன் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்மளுடைய ட்ராவல் எவ்வளோ வருஷங்களாக இருக்குது, எவ்வளோ நாட்களாக இருக்குது, இவ்வளோ நாள் நம்ம அவரோட பயணம் செய்து அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் மாற்றம் இல்லை அப்படின்னா இன்னும் நம்ம கான்சென்ட்ரேஷனோட எப்படி நம்ம கத்துக்கணும், அந்த மாதிரி இன்னும் அவரை அறியாதனால ஏதோ மேலாட
இப்போ வந்து சும்மா அந்த நாளைக்கு எக்ஸாம்னா ஒரு நாள் வந்து ரீகால் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் என்ன பண்ணுது நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு நாள் முன்னாடி படிக்கிறதுனால என்ன ஆகும், அந்த ஒரு நாள் எல்லாம் எழுத முடியும். அதுவும் சில கான்செப்ட்லாம் எளிதா இருக்கிறது கூட நம்ம படிச்சுட்டு எழுதுறதுனால ஒரு நாள்ல அது விளங்காம சில எளிதா இருக்கிறது கூட நம்ம என்ன பண்ணிட்டு வந்துடும், மிஸ் பண்ணிட்டு வந்துடும். அதை நம்ம சீக்கிரமா கத்துக்கவும் மாட்டோம். ஆனால் முன்னாடியிலிருந்து அதை ஸ்டாண்டர்டா வந்து படிச்சுட்டே வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன ஏஜ் ஆனாலும் என்ன வயசானாலும் என்ன ஆகாது, அவங்க படித்த அந்த இது என்னைக்கும் அவங்களுக்கு மறந்தும் போகாது, அது அவங்களுக்கு பிரயோஜனமாக. அதே போலதான் நம் தேவனை நம் உள்ளத்திலிருந்து அவரை நாம் உணர்ந்து அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். ஏதோ எல்லாரும் மாதிரியும் போனோம், கும்பல்ல சேர்ந்து போற மாதிரி எல்லாரோடையும் போனோம், ப்ரேயர் பண்ணோம், எல்லாரும் பண்ற மாதிரியே பண்ணோம் வந்தோம் அப்படிங்கிறது அல்ல. நம்ம உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம், மறுரூபமாகி மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்க தவறு பண்றோம், குடும்பத்துல என்னுடைய பேச்சுக்கள் சமாதான குலைச்சலை உண்டாக்குகிறதா, என்னுடைய குடும்பத்தில் நான் பேசுகிற வார்த்தைகள் சந்தோஷத்தை கெடுக்கிறதா, இன்னொருடைய மனதை கஷ்டப்படுத்துகிறதா அப்படின்னு அதை தெரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும், ஆனால் கரெக்ட் பண்ணாமல் போயிட்டே இருக்கிறது என்ன ஆகுது, தேவனை அறியாமல் இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது. அதாவது நம்ம இந்த உலகத்திலே மெச்சூரிட்டி தேவைன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆவிக்குரிய மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டின்றது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அறிந்து கொள்ள நம்ம என்ன பண்ணுறோம், மெச்சூர் ஆகணும். அது இல்லை அப்படின்னும் போது தான் என்ன ஆகுது, நிறைய கஷ்டங்களை நாம் சந்திக்கிறோம். தேவனை அவர்கள் அறியவில்லை, ஆனால் நம்மையும் அவர்கள் அறியவில்லை. நம்முடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா தேவனை நாம் அறிந்தோம் இருந்தால், நம்ம தேவனை அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும் சரி, நம்ம குடும்பத்தை நடத்துறதா இருக்கட்டும் சரி, எப்படி இருக்கும்னா ஒரு மெச்சூரான நம்ம நடத்த ஆரம்பிப்போம். இப்போ என்னோட சின்ன வயசுல இருக்கிறவங்க வந்து என்ன ஒரு குறைவா பேசும்பொழுது நான் என்ன பண்ண மாட்டேன், உடனே அவங்கள திட்டணுமே, அவங்க இப்படி பேசிட்டாங்களே, அவங்க என்னை மதிக்கணுன்றதை நான் சொல்லித்தரணும் அப்படின்ட்டு அவங்களை ஒரு கண்டிப்பாயோ அவர்களை நடத்த மாட்டேன். நான் தேவனோடு இணைந்து அவரை அறிந்து நான் வரும்போது தேவனுக்கே எப்படி இருந்தது, அவரால் கொடுக்கப்பட்ட குமாரனுக்கே உலகம் அவரை அறியவில்லை, அவர் எவ்வளவு பண்ணினார்கள், எவ்வளவோ கஷ்டங்கள் அவருக்கு வந்தது. ஆனா அதெல்லாம் அவர் எவ்வளவு ஈஸியா மேற்கொள்ள, தன் மேல என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து மேல காரி உமிழ்ந்தார்கள். ஆனாலும் அவர் என்ன பண்ணல, உடனே நான் தூக்குறேன் பாரு, நீ எதுவுமே பண்ணவே இல்லை, நீ எனக்கு பண்ணல, நான் உனக்கு பண்றேன் பாரு, அப்படியே அமைதியா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா. ஏன்னா அவர்கள் விதைத்தது அவர்களுக்கு அது வரப்போகுது, அதுக்கு நாம செய்யணும்ன்று இல்லை. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கு, எப்படிலாம் லைஃப்பை நம்ம ஹேண்டில் பண்றோம்ட்டு அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். எப்படி அவர் அவ்வளவு ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணாரு, ஏன்னால் அவர் தேவனுக்குள்ளே நிலைத்திருந்தபடியினாலே. நாமும் இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய பிதாவாகிய தேவனோடு நாம் நிலைத்திருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய லைஃப், நம்முடைய ஃபேமிலி, நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பீப்புள்ஸு, ஒவ்வொரு நபர்களையும் நம்மளால் எளிதாக ஜெயிக்க முடியும். அது கோபத்தினாலும் வெறுப்பினாலும் கஷ்டத்தினாலும் நாம் ஜெயிக்க போகிறதல்ல, மிகவும் எளிதாக சந்தோஷமாக சமாதானமாக நாம் ஜெயிக்க போகிறோம் என்பதுதான் உண்மை என்பதை நாம் எப்பொழுதும் அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். என் தேவனையே அறியாதனால அவங்க என்ன அப்படி நடந்துக்கிறாங்க, ஆனால் நான் தேவனை அறிந்திருக்கேன், நான் அப்படி நடந்துக்கலாமா? தேவனை அறியாதனால அவர்கள் என்னத்தில் கோபப்படுறாங்க, எனக்கு திட்டுறாங்க, ஆனா நான் தேவனை அறிந்தவர் திரும்பவும் கோபத்தை கொடுக்கலாமா? அல்ல. பொறுமையோடும் நிதானத்தோடும், அது ஆறுதலினாலும் பொறுமை அளிக்கிற தேவன். அப்போ அவர் நமக்குள்ளே இருக்கும்போது அதெல்லாம் நம்ம கத்துட்டு இருக்கும்போது அந்த மெச்சூரிட்டியா நம்ம நடந்து கொள்ளணும். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். அது எப்போதும் உங்க மனதில் இருக்கட்டும். உங்க வேலை செய்யும் இடத்திலா இருக்கட்டும், உங்க குடும்பத்திலா இருக்கட்டும், எல்லா சூழ்நிலைகளும் ஒருவர் உங்களுக்கான எதிர்த்து வர அந்த வார்த்தைகளை தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் தேவனானதான் என்ன பண்ணுவான், உங்க மனதை குருடாக்கி வச்சிருப்பான். குருடாக்கப்பட்டதுனாலே உங்களுக்காக நோக்கி வருகிற அந்த ஒவ்வொரு காரியங்களையும் எப்படி இருக்கும், வேற மாதிரி அது திருப்பி விடும். ஆனால் நாம் பிரபஞ்சத்தின் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நம்முடைய உருவாக்கின தன்னுடைய இரத்தத்தினாலே, இரத்தம் கொடுத்து நம் அனைவரையும் மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாய் இருக்கு நம்முடைய பிதாவினாலே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் என்றால் இந்த உலகத்திலே ஜெயிக்கிறவர்களா இருக்கும். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறதே கிடையாது, ரொம்ப லகு. அதை தான் நம்ம அவர்கிட்ட கேட்கணும்ப்பா, இந்த சூழ்நிலை எப்படிப்பா ஹேண்டில் பண்றது, இதுக்கு எனக்கு தெரியலையப்பா, இது எப்படிப்பா நான் பண்ணலான்னு உண்மையாகவே அந்த மறுநொடியே தேவன் நமக்கு உள்ளத்திலே உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அந்த உணர்வு நம்மை மென்மேலும் உயரத்தில் நடத்தி கொண்டே இருக்கிறது. அவருக்கு ஒப்பானவர்களாய் நம்மை வைத்திருக்க. எப்படி தேவன் போனா இயேசு கிறிஸ்துக்கு நிகராத நம்முடைய பிதா இருக்கிறார்.
அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்பதை நாம் வேதத்தில் பார்த்துதான் இருக்கிறோம், படிக்கின்றோம், அறிந்து கொள்கிறோம். அப்போ அவர்களுக்கு ஒப்பாக நாம் இருக்கிறோம் என்றால் ஒரு கழுதை கூட என்ன பண்ணுது? தேவனுக்காக ரெஸ்பெக்ட் பண்ணுது. அதுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றோம்? அதோட வாய் தேவன் திறக்கிறவரா இருக்கு. அது போல உங்க வாழ்க்கையில் உங்களை நோக்கி வரும் எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் நீங்கள் எளிதாக ஜெயிக்க. அதான் ஒருத்தவங்க சொன்னாங்க, நாம் ஒரு நாள் இன்னைக்கு உடம்பு முடியலன்னு படுக்கிறோம், 2வது நாளா படுக்கிறோம், 3வது நாள் ஆகுது, 4வது நாள் ஒரு வாரம் ஆகுது, நான் படுத்துக்கொண்டேதான் இருக்கிறோம், என்னால் முடியவில்லை என்று. அது ஒரு மாதம் ஆகிறது, நான் அப்படியே தான் இருக்கிறேன். ஆனால் என்னால் யாராவது பக்கத்துல கஷ்டப்பட போறாங்களா? ஒரு மாசம், ஒரு வாரம் பாத்துமா ஊட்டி விடுவாங்க, ஒரு வாரம் ஊட்டி விடுவாங்க, அது 2 வாரம், 3 வாரம், ஒரு மாதங்கள் வரைக்கும். அதுக்கப்புறம் என்னாடுவாங்க? அப்படித்தானே இருக்க போறோம், நீயே பாத்துக்கணும், அடுத்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. நாம் தான் நமக்கு எழுந்து ஒவ்வொன்றையும் மாற்றிக்கொள்ள. நமக்காக இந்த உலகத்துல மத்த யாருக்கும் அஃபெக்ட் ஆக போறது இல்லை, அஃபெக்ட் ஆகுறது நம்ம மட்டும்தான். நாம் அப்படியே இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நிலையும் அப்படியாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய எண்ணங்களை கிறிஸ்துவோடு நிலைப்படுத்தும் பொழுது நாம் இந்த நாளே தேவன் எப்படி நீ செயல்பட வேண்டும், உன் எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மாற்றித்தர. இந்த உலகத்துல எவ்வளவு எக்ஸாம்பிள் இருக்காங்க. ஆக்சிடென்டல் மூலமா எவ்வளவோ விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு இழப்பை கொடுக்கும் பொழுது அவர்கள் மீண்டு வர்றது முன்னாடி இருந்த விட பல மடங்கு அவர்கள் எழுந்து தன்னுடைய வாழ்க்கையை ஜெயிக்க வருகிறார்கள். அந்த தன்னம்பிக்கையும் உண்டாகிறது, சிந்தனைகளும் மாற்றங்கள் உண்டாகிறது. எப்படி என்றால் அவர்கள் எண்ணங்களிலிருந்து. முதலாவது நம் எண்ணங்கள் கிறிஸ்துவோடு நிலைப்பட்டு இருக்கும். அதை எந்த ஃப்ரெண்டு கூட சேர்றோமோ அந்த ஃப்ரெண்டு போலவே நம்ம மாறிடும். யார் கூட இருக்கிறோமோ அவங்கள மாதிரி மாறிடும். நம் தேவனோடு நிலைத்திருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும், இந்த உலகத்திலே தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் நம்மோடு இருப்பதினாலே நம்மாலும் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற இந்த வார்த்தை எப்பொழுதும் நம் மனதில் கொண்டு தேவனோடு நிலைத்திருந்த அவர் அன்பினாலே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் நம்மால் எளிதாக ஜெயிக்க முடியும் என்பதை தேவன் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வாரம், கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம் அனைவரையும் கண்மணி போல பாதுகாத்து உண்ண உணவை கொடுத்து அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டி சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்ம ஒவ்வொருவரையும் நம்மை சுற்றி இருப்பவருடைய வாழ்க்கையும் நிறைவாய் வைத்த தேவனுக்கு என்னுடைய கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறேன். நம்ம வேண்டுவோர் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது எப்பொழுதும் அந்த நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருந்து என் தேவனுக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கொடுத்த எல்லா நான் கையிட்டு செய்த எல்லா காரியங்களும் என் தேவன் அதை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். என் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து எனக்கு அந்த என் கையின் பிரயாசத்தினால் நான் சாப்பிடுகிற உணவுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தது, ஆனால் இப்பொழுது என் தேவனை நான் நம்பி சென்றபடியினாலே என்னுடைய வாழ்க்கை நிறைவாய் வழிந்தோடுகிற வாழ்க்கையாய் இருக்கிறது என்பதை ஒரு சாட்சியாக தேவன் என்னை நிறுத்திருக்கிறார். என் தேவனுக்கு நான் கொடான கொடி நன்றிகளை செலுத்து நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று உங்களை அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் நல்லவர். பிள்ளைகள் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பழைப்பான். ஒரு பாடலை நான் பாடும் பொழுது எல்லோரும் நாம் இன்றைக்கு ஐக்கியத்திலே தெய்வ ஐக்கியத்தில் சேர இந்த நாள் திருவிருந்துக்கான பகுதி. இந்த மாசத்துக்கு கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். திருவிருந்துன்றது மாசத்துல ஒரு நாள் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்பொழுதெல்லாம் நாம் கூடி வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவன் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு நினைவு தான் அது, அவரோடு வைத்திருக்கிற அந்த உறவு. ஆகவே ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் எல்லாரும் ஆயத்தம் பண்ணுவோம். என் கூட சேர்ந்து கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் சாப்பிட்றதுக்கு பொருள் எடுத்துக்கங்க, குடிக்கிறதுக்கு பொருள் எடுத்துக்கங்க. வேற ஒண்ணுமே இல்லை, நினைக்கிற நினைவு தான். வசனத்தை மட்டும் கவனிங்க. உள்ளத்துல மாற்றங்கள் தான் வரணும், வெளி தோற்றத்தில் அல்ல. பிள்ளைகள் பார்த்தால் மாத்திரம் அல்ல, தேவனின் வார்த்தையால் பிழைக்கிறோம். பிள்ளைகள் பார்த்தால் மாத்திரம் அல்ல, தேவனின் வல்லமையால் பிழைக்கிறோம். பிதாக்கள் அறியாத மன்னாவை தந்தவர், நாங்கள் அறிந்த இயேசுவை தந்தீரே. பிதாக்கள் அறியாத மன்னாவை தந்தவர், நாங்கள் அறிந்த இயேசுவை தந்தீரே. எனக்குள்ளே இயேசு உண்டு, என் இயேசுவை ருசிக்கின்றேன். எனக்குள்ளே வார்த்தை உண்டு, நான் வார்த்தையாக மாறுகிறேன். அவரை போல மாற
அவரை நினைக்கிற நினைவை நாம் அதிகப்படுத்த வேண்டும். எனக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இந்த திருவிருந்து அப்படின்னாலே மதிப்பிற்குரிய விருந்து. திருமதி, திருவது, திருவாளர் அவர்கள் திரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி திரு விருந்து. இது விருந்து, விருந்து வீடு நம்முடைய வீடு. ஏதோ துக்க வீட்டுல தான் என்ன பண்ணுவாங்க, அழுகையும் பற்கடிப்பும் புலம்பலும் இருக்கும். ஆனா நாமோ ஆனந்த கழிப்புடன் ஆடிப்பாடி சந்தோஷமாய் தேவனை துதித்து மகிழ்கிற ஒரு அனுபவத்தை, அதுதான் விருந்து, திருவிருந்து, மதிப்பிற்குரிய விருந்து. இது யாருங்க எடுக்கலாம்? ஆண்டவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் எடுக்கலாம். அவங்க ஆண்டவரை நம்புற ஒவ்வொருத்தரும் எடுக்கலாம். நாங்கள் சின்ன பிள்ளைங்க கூட கொடுப்போம். ஏன்னா தாயின் கருவிலே குழந்தையா இருக்கும்பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணும், இந்த வாய் வழியா போற எல்லா ஃபீடிங்கும் தாய் குழந்தைக்கும் போகும். அது நம்ம என்ன, அது புத்தி வளர்ந்த பிறகு, நம்ம புத்தி தெரிஞ்ச பிறகு ஞானசானம் எடுத்து இதெல்லாம் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாங்க சபையில. இந்த உலக பிரகாரமான நிலையில அப்ப ஒழுங்குகள் இருந்தாலும் வேத ஒழுங்கு என்னன்னா, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே தகுதி தான். அவரை சொந்த இரட்சகராக ஆண்டவராக யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம், அது எனக்கு தகுதியே இல்லைங்க, நானே ஒரு பாவி, நானே ஒரு குப்பை, நானே ஒரு தூசி. தூசியை மாற்ற தாங்க இயேசு வந்தாரு. குப்பையை மாற்றி கோபுரத்துல உட்காரதாங்க இயேசு உங்களை அழைத்தாரு. அதனால பாவின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அவங்க எல்லாம் எடுக்கலாம். நம்ம பரிசுத்தத்தை கொடுக்க இயேசு விசுவாசிக்கிறவங்க கூட நினைக்கிறோம் நான் ஒரு பாவின்னு நினைக்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்காது தான் பெரிய பாவம். ஆகவே ஆண்டவரை விசுவாசிப்போம். எல்லா வித்தும் அவருடைய வசனத்தை வித்தால் ஜெயிக்கப்படுவோம். ஆகவே எனக்கு ஒப்புவித்த கர்த்தரை பெற்றுக்கொண்டேன் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, எனக்கு நினைவு வரும்படி இது செய்யுங்கள். என்ன நினைக்கிற நினைவு தான் ரொம்ப முக்கியம். என்ன நினைக்கணும், எனக்காக ஒரு மருத்துவர் மறிச்சாரு, என் பாவ சாப ரோகங்கள் எல்லாம் சிலுவையிலே அவருடைய தழும்புகளால் சுகமாக எனக்கு ஒரு பரிகாரம் செய்யப்பட்டது என்பதை நினைக்கிறேன். அவர் மரணம் என் வாழ்வு, அவர் என்னை வாழ வைக்க இந்த நினைவு ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான், தேட மாட்டேன், உருப்பட மாட்டேன், போயிடுவேன், வெற்றி வராது, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறத விட, இல்ல இல்ல, என் தேவனுக்காகவே தன் ஜீவனை கொடுத்து என்னை வாங்கிட்டார், விலை கொடுத்து வாங்கிட்டார். நினைங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் உங்கள் ஆவி ஆத்ம சரீரை நித்திய வாழ்வுக்கு காரணம். ஆகவே ஸ்தோத்திரித்து ஆசீர்வதித்து நீங்களே எடுத்து நீங்களே புசிங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் நித்திய வாழ்வுக்கு காத்துக்கொள்ளும். எல்லா ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து சாப்பிடுங்க. அப்படியே அவர் ஆபோஜனம் பண்ணி பருகுங்கள், இது உங்களுக்கு புது உடன்படி என்பது ஒரு புதிய வல்லமை உள்ளதா இருக்கு. இது திராட்சரசம் அதற்கு ஈடானது. எனக்கு உயிர் கொடுத்து என்னை வாங்கிட்டாரு, அவருக்கு சொந்தம். என்னை எப்படி பாதுகாக்கணும் பராமரிக்கணும் அவருக்கு தெரியும். இந்த உணர்வோடு கூட இதை நினைத்து அவருடைய எலும்புக்கும் சதைக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட நானும் வர ஒண்ணு அப்படின்ற நிலையில இந்த ரத்தம் பண்ணலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்கள் ஆவி ஆத்ம சரண் நித்திய வாழ்வுக்கு இருந்து காத்துக்கொள்ளும். குடிக்கிறதுக்கு எந்த இதாக இருந்தாலும் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி பிளஸ் பண்ணி குடிங்க. ஆண்டவரா ஸ்தோத்திரம் ஆசீர்வதி. பலவீனமா இருந்தா பலம் வந்துடும். பலவீனன் தன்னை பலவான் என்று எண்ணுகிற ஒரு எண்ணம் திருவிருந்திலே நமக்கு உண்டு. இதை பானம் பண்ணாதவன் எனக்கு அவனுக்கு பங்கே கிடையாதுங்கிறது. ஆகவே வானத்தின் மன்னாவை புசித்தார்கள். இதை புசிக்கும் பொழுது அவருடைய ஜீவன் நமக்குள்ளே உண்டாக்குறது. ஆகவே நித்திய வாழ்வுக்கு பங்காளியா இருக்கிற நாம் ஆண்டவருடைய கரத்துல நம்மை விட்டு செபிக்கலாம். எல்லா நன்மைகளுக்கும் முற்றுக்கும் முறைவிடமா இருக்கிற நல்ல பிதாவே, பலவீனங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, எல்லா விதமான உணர்வுகளுக்குள்ள இருதயத்தை அதிகப்படுத்தும். உம்மை தேடுகிற உணர்வுல உண்டோ என்று கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை நினைக்காவிட்டால் எங்கள் வாழ்வு
வளமாக இருக்காது. நாங்களும் உண்மை நினைக்கிற நினைவிலே வாழ்கிற அந்த வாழ்வை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, நன்றி. இந்த நாளிலே இந்த 1 மணி நேரம் உடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய பாடல்களை, தேவனுடைய ஆண்டவரை உணர்வுகளை எங்களுக்கு நீ தந்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கேட்ட வசனங்கள் 100 மடங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் பலன் கொடுப்பதாக. இது எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்கிறீர், அதற்காக நன்றி. நன்மையானவைகளை தருகிறவருடைய கரங்களை எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த நாளுக்குரிய கிருபைகளால் பிள்ளைகள் அலங்கரிக்கப்படுவார்களாக ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் மேலும் இந்த சதா காலங்களிலும் நம் அனைவருக்குள்ளும் பெருகுவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சந்தோஷமா இருங்க. இந்த நாளை அனுபவியுங்கள். ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.